கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 159வது ஸ்தாபகர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புனிதமான நாளிலே இரட்சணிய சேனை மார்த்தாண்டன் டிவிஷன் சார்பிலே ஸ்தாபகர் வில்லியம் பூத்தினுடைய வாழ்க்கை வரலாறை குறும்படமாக நாங்கள் வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இரட்சணிய சேனை ஸ்தாபகர் ஜெனரல் வில்லியம் பூத் அவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனையும் மேலான நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தாபனம். இது 1865ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி லண்டன் மாநகரத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பத்தினுடைய பெரிய நோக்கம், ஸ்தாபகர் ஜெனரல் வில்லியம் பூத் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இன்றி, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற நிலை இல்லாமல் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். ஏசாயா 61:1 திருவசனம் அதை வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தை அனைவருக்கும் பிரதிபலிக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இரட்சணிய சேனை என்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனம் இன்று 159 ஆண்டுகள் கடந்து அதனுடைய ஊழியம் உலகம் முழுவதும் 134 நாடுகளிலே பறந்து விரிந்து காணப்படுகிறது. தொடர்ந்து ஸ்தாபகர் ஜெனரல் வில்லியம் பூத் அவர்களுடைய சேவையும் அவருடைய பணியும் இன்றும் உலகம் முழுவதும் இரட்சணிய சேனையால் மிக நேர்த்தியாக அது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலே இந்த குறும்படத்தின் வழியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், இரட்சணிய சேனையினுடைய சேவை இன்னும் விரிவடையவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இதனுடைய வாழ்த்துரையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வில்லியம் பூத் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள நாட்டிங்காம் என்னும் ஊரில் 1829ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியன்று சாமுவேல் மேரி போஸ் பூத் தம்பதியினரின் மகனாக பிறந்தார். வில்லியம் பூத் பிறந்தபோது அவரது தந்தையான சாமுவேல் பூத்தின் பொருளாதார நிலை நடுத்தர குடும்பத்தை சார்ந்ததாகவே இருந்தது. 1844ஆம் ஆண்டில் தனது 15ஆம் வயதில் வில்லியம் பூத் தன் இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தார். தன் பாவத்தையும் குற்ற உணர்வையும் அறிந்த வில்லியம் பூத் தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அறிந்து வெளிப்படையாகவே மனம் திரும்பினார். தேவனை நோக்கி முன்னேற வேண்டுமானால் தன் குற்ற உணர்வு மாறுவதுடன் சீர்பொருந்துதலும் அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வில்லியம் பூத்தை கண்டார். வில்லியம் பூத் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்தில் திரும்பினார். அப்போதிலிருந்து வில்லியம் பூத்தருடைய வாழ்வின் அஸ்திபாரமாக இருந்த உறுதியும் மனமாற்றமும் தொடர்ந்து நீடித்தது. புதிதாக பெற்ற விசுவாசத்தை தனக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள இந்த இளைஞரால் இயலவில்லை. அவர் அதை பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்காக பிரசங்கம் செய்யும்படி அழைக்கப்பட்டார். வில்லியம் பூத் வேலை தேடி லண்டனுக்கு சென்றார். அங்கு அவருக்கு தன் சகோதரி ஆன், அவளுடைய விரும்பத்தகாத கணவன் ஆகிய இருவரை மட்டுமே தெரியும். லண்டனில் அவர்களுடைய வீட்டிற்கு அவர் சென்றார். வில்லியம் பூத்தின் கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களுக்கு அவர்களிடத்தில் எதிர்ப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். குடும்பத்தின் சூழ்நிலைகள் அவர் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதாய் அமைந்திருந்தது. வட்டிக்கடை வேலையை அவர் வெறுத்த போதிலும் அந்த வேலை மட்டுமே அவருக்கு பழக்கப்பட்டிருந்ததால் வால்வொர்த் என்னுமிடத்தில் உள்ள வட்டிக்கடை ஒன்றில் வேலையில் சேர்ந்தார். அக்கடையின் மேல் மாடியில் இருந்த அறையில் அவர் தங்கினார். வில்லியம் வேலை செய்த கடையின் உரிமையாளர் வில்லியம் பில்மர் என்பவராவார். அவர் ஆங்கிலிகன் திருச்சபையை சேர்ந்த பாரம்பரிய கிறிஸ்தவராவார்.
இளைஞரான வில்லியம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 திருச்சபைகளில் பிரசங்கம் செய்யும்படி ஏற்பாடு செய்து கொண்டார். பயிற்சி பெறாத பிரசங்கிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருச்சபைகளை கண்டுபிடித்து அங்கு அவர் வழக்கமாக பிரசங்கம் செய்து வந்தார். இந்நாட்களில் வில்லியம் தனிமைப்படுத்தப்பட்டும் தனிமையில் வாடுபவராகவும் இருந்தார். எனவே திருச்சபைகளில் சென்று பிரசங்கம் செய்வதின் மூலமாக தனது சமூக இறையியல் ஈடுபாடுகளை நிறைவேற்றிக் கொண்டார். வில்லியத்தின் மீது மும்போடு குடும்பத்தினர் கொண்டுள்ள ஆர்வத்தை பற்றி ராபிட்ஸ் வில்லியத்திடம் எடுத்துரைத்து கேத்ரீனை சந்திக்க ஏற்பாடு செய்தார். அந்த முதல் சந்திப்பிலேயே வில்லியமும் கேத்ரீன் மும்போடும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்பினர். அந்த விருப்பமானது பிற்காலத்தில் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள தூண்டுதலாய் அமைந்தது. வில்லியம் பூத், கேத்ரீன் ஆகிய இருவருக்கிடையே இருந்த பல பொதுவான காரியங்கள் அவர்களை திருமணத்தில் இணைத்தது. 35 ஆண்டுகள் ஒன்றுபட்டு வாழ செய்தது. ஆயினும் அவர்கள் இருவரும் விசுவாச வாழ்க்கையே முதன்மையாக கருதினர். ரட்சிக்கப்படாத மக்களை மனம் திரும்பும்படி செய்து அவர்களை அங்குள்ள சபைகளில் சேர்ப்பதே மிஷனின் நோக்கமாக இருந்து வந்தது. ஆனால் காலப்போக்கில் இவ்விதமான புது விசுவாசிகள் பூத்தின் சுவிசேஷ ஊழியத்தில் அவருடன் இணைந்து ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். எனவே கிறிஸ்டியன் மிஷனின் மையங்களில் அவர்களை பூத் இணைத்துக் கொண்டார். அவை பிரசங்க மையங்களாக இருந்த போதிலும் அத்துடன் இணைந்த மக்கள் பூத்தின் சுவிசேஷ ஊழியத்தில் உதவி செய்து வந்தனர். இவ்வித ஒத்துழைப்பு பூத் தம்பதியினருக்கு பயனளிப்பதாக இருந்தது. திருச்சபை பிரிவை ஏற்படுத்தும் நோக்கமின்றி பூத் தனது சுவிசேஷ வாஞ்சையை நிறைவேற்றி வந்த போதிலும் நாளடைவில் மிஷன் மையங்கள் திருச்சபைகளை போன்றே எவ்விதங்களிலும் செயல்பட தொடங்கின. வாரந்தோறும் சபை கூடுதலும் சுவிசேஷ பிரசங்கமும் அதை தொடர்ந்து திருவிருந்தும் அனுசரிக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர்களின் பரிசுத்த வாழ்வுக்கு உதவும் வகையில் வாராந்திர குழு கூட்டங்களும் நடத்தப்பட்டன. 1877ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் நடந்த கிறிஸ்டியன் மிஷனின் ஆண்டு மாநாட்டில் மாநாட்டுக்குழு என்று அழைக்கப்பட்ட தங்களின் நிர்வாக குழுவை போர் கவுன்சில் என்று பெயர் மாற்றம் செய்தனர். அதன் மூலம் நிர்வாக குழுவின் அதிகாரங்கள் அனைத்தும் மிஷனின் தலைவரான பூத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மிஷனை சேர்ந்த மக்களில் பலர் பூத் தம்பதியினரின் அதிகாரத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டதினால் இது சாத்தியமாயிற்று. தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் மக்களின் ஏகோபித்த கீழ்ப்படிதலையும் ஒத்துழைப்பையும் அவர்கள் பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தேவனுடைய சேனையில் பூத் தம்பதியினரின் தரிசனத்தை ஏற்று செயல்படுவதில் மக்கள் உற்சாகம் காட்டினார்கள். உபதேசங்கள், ஒழுக்கம், தலைமை நிர்வாக அமைப்புகள் ஆகியவற்றோடு கிறிஸ்டியன் மிஷன் தற்போது சேனையாக உருவெடுத்ததுமன்றி எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் இயக்கமாகவும் மாறத் தொடங்கியது. உலகத்தை சுவிசேஷத்தின் மூலம் மனம் திரும்பச் செய்வதே பூத்தின் வாஞ்சையாகும். கிறிஸ்டியன் மிஷனின் வளர்ச்சியை தொடர்ந்து இரட்சண்ய சேனையாக பெயர் மாற்றம் அடைந்த பிறகு வெளிநாடுகளிலும் அது பரவிற்று. பலவிதமான கடின உழைப்புகள், வெளிநாட்டு பயணங்கள் ஆகவற்றை தாங்கிக் கொள்ளும் விதத்தில் 1909ஆம் ஆண்டு வரையில் வில்லியம் பூத் பூரண சுகத்துடன் விளங்கினார். ஆனாலும் 1907ஆம் ஆண்டில் தனது பிரசங்க குறிப்புகளை சரியாக படிக்க முடியவில்லை என்று பூத் கூறினார். 1908ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அவரது வலது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. 1908ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதியன்று சார்லஸ் ஹிக்கின்ஸ் என்னும் கண் மருத்துவர் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தார். சிகிச்சைக்கு பிறகு பூத் வழக்கம் போல வெளிநாட்டு பயணங்களையும் மோட்டார் கார் ஊழியத்தையும் மேற்கொண்டார். ஆனாலும் தன் கண்ணில் தொடர்ந்து பிரச்சனை இருப்பதை அவர் உணர்ந்தார். 1909ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியன்று 2ஆம் முறையாக வலது கண்ணில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனளிக்கவில்லை. வலது கண் முற்றிலுமாக பார்வை இழந்தது. ஒரு கண்ணில் பார்வை இழந்த போதிலும் வயது முதிர்ச்சியின் காரணமாக உடலில் ஏற்படும் பலவீனங்களை பொருட்படுத்தாமல் 1910ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பூத் ஹாலந்து, ஜெர்மனி, ஸ்காண்டினேவியா
போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். உலக மக்களை நரகத்தினின்று காக்க வேண்டும் என்ற தன்னுடைய தீராத வாஞ்சியினால் தூண்டப்பட்டவராக அவர் செயல்பட்டு வந்தார். இதற்கிடையில் பூத்தின் கண் பார்வை மோசமடைந்தது. அவரால் நிழல்களை மட்டுமே பார்க்க முடிந்தது. எனவே கூட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை யாராவது ஒருவர் அவருக்கு விளக்கி கூற வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1912ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அவருடைய இடது கண்ணில் அறுவை சிகிச்சை நடந்தது. இப்போதும் டாக்டர் ஹிக்கின்ஸ் அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். ஹெர்பர்ட் லைட்ஃபுட் ஈசன், டாக்டர் மில்லி ஆகியோர் உடன் இருந்தனர். முதலில் இந்த அறுவை சிகிச்சை வெற்றியளிக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் அடுத்த சில நாட்களில் இயக்கத்தினர் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்தனர். பூத் கண் பார்வையை முற்றிலும் இழந்துவிட்டார். உலகின் பல பாகங்களிலிருந்தும் பூத்திற்கு அனுதாப செய்திகள் அனுப்பப்பட்டன. தேவனுக்கும் உலக மக்களுக்கும் என் கண்களை கொண்டு என்னால் இயன்ற மாட்டிலும் பணியாற்றி விட்டேன். இப்போது தேவனுக்காகவும் மக்களுக்காகவும் கண் பார்வை இன்றி உழைப்பேன் என்று இந்த சூழ்நிலையிலும் பூத் கூறினார். இவ்விதமான பார்வையற்ற நிலையில் பூத்திற்கு உதவும் வழிமுறைகளை கண்டுபிடிப்பது அரிதாயிருந்தது. ஆனாலும் பூத் தொடர்ந்து செயலாற்றினார். அவர் எழுதும் போது அவருடைய கையை நகர்த்த உதவும் வகையில் ஒரு உபகரணத்தை அவர் தயாரித்தார். கண் பார்வை இழந்த பிறகு அவர் தன் மகள் ஈவாவிற்கு முதலாவதாக கடிதம் எழுதினார். ஒருபுறம் பூத் தனிமையையும் இயலாமையையும் எண்ணி சோர்வடைந்த போதிலும் அவருடைய விடாமுயற்சியானது அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று அவரை உற்சாகப்படுத்திற்று. இது அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. இறுதியாக பூத் தன்னால் ஹேட்லி ஊட்டை விட்டு எங்கும் செல்ல இயலாது என்பதை உணர்ந்தார். கண் பார்வையை இழந்துவிட்ட அவர் பரலோகத்தின் வெளிச்சத்தை நாடினார். அவருடைய சிந்தனைகள் காலத்தை கடந்து நித்தியத்திற்குள் சென்று விட்டன. நாம் நம்பினால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானவை என்று சொல்லிக்கொண்டே பூத் சுய நினைவை இழந்தார். அவருடைய மரணத்தை எதிர்பார்த்து மக்கள் அவர் படுக்கையின் அருகே காத்திருக்க தொடங்கினார்கள். ஓரிரு முறை சுய நினைவுக்கு வந்த ஒரு சில வார்த்தைகளை பேசிய பூத் 1912ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியன்று மாலை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அடுத்த நாள் வெளியிட்ட அவரது மரண செய்தி ஜெனரல் தன் வாளை நெகிழவிட்டார் என்று அறிவித்தது. அவரது உடல் கிளாப்டன் காங்கிரஸ் ஹாலில் 3 நாட்கள் வைக்கப்பட்டது. 65,000 மக்கள் வரிசையில் சென்று தங்கள் இறுதி மரியாதையை அவருக்கு செலுத்தினார்கள். ஒலிம்பியா என்னும் இடத்தில் நடைபெற்ற அவருடைய நினைவு ஆராதனையில் 35,000 மக்கள் கலந்து கொண்டனர். 1912ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியன்று ஆயிரக்கணக்கான இரட்சணிய சேனை வீரர்கள் சேனையின் அகில உலக தலைமை அலுவலகத்தில் இருந்து அப்னி பார்க் செமெட்ரி வரையில் அணிவகுத்து சென்று அங்கு அவருடைய உடலை அவருடைய அன்பு மனைவி கேத்ரீனின் கல்லறையின் அருகே நல்லடக்கம் செய்தனர். அடக்க ஆராதனையில் பேசிய பிராமில் பூத், கண்ணீருக்கு இங்கே என்ன வேலை? பூத்தின் சேனை வீரர்கள் அழுவதில்லை, அவர்கள் வெல்லுவார்கள் என்று முழங்கினார். பரிசுத்த ஆவி இல்லாத மதம், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம், மனம் திரும்புதல் இல்லாத மன்னிப்பு, மறுபிறப்பு இல்லாத இரட்சிப்பு, கடவுளில்லாத அரசியல், நரகமில்லாத சொர்க்கம் ஆகியவை வரவிருக்கும் நூற்றாண்டை எதிர்கொள்ளும் முக்கிய ஆபத்துக்கள் என்று நான் கருதுகிறேன். சில நபர்களின் ஆர்வம் தங்கத்தின் மீது, சிலரின் ஆர்வம் கலை மீது, சிலரின் ஆர்வம் புகழ். ஆனால் எனது ஆசையெல்லாம் ஆத்துமா. பெண்கள் அழும்போது இப்போது செய்வது போல் இருந்தால் நான் போராடுவேன். சிறு குழந்தைகள் பட்டினி கிடக்கும் போது இப்போது செய்வது போல் இருந்தால் நான் போராடுவேன். ஆண்கள் சிறைக்கு செல்லும் போது உள்ளேயும் வெளியேயும் இப்போது செய்வது போல் இருந்தால் நான் போராடுவேன். ஒரு குடிகாரன் எஞ்சி இருக்கையில் ஒரு ஏழை பெண் தெருவில் இருக்கும் போது, கடவுளின் ஒளியின்றி ஒரு ஆண் இருக்கும் போது நான் போராடுவேன். நான் இறுதி வரை போராடுவேன்.